ஆஃப் 100 டேஸ் கூகுள் ஆட் சீரிஸில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவாலிட்டி ஸ்கோர் சர்ச் கேம்பெயினில் குவாலிட்டி ஸ்கோர் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். குவாலிட்டி ஸ்கோர் டிஃபைன் பண்ணுறதுக்கு மூணு பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பெக்டட் சிடிஆர். செகண்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து லேண்டிங் பேஜ் ரிலவன்சி, அதாவது ஆட் ரிலவன்சி. தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து லேண்டிங் பேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். எக்ஸ்பெக்டட் சிடிஆரை வந்து எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கீவேர்டை வந்து ஹெட்லைனில் வச்சுருக்கோம். மொத்தம் 15 ஹெட்லைன்ஸ் இருக்கா, அதில் 5 ஹெட்லைன்ஸ்லையாவது உங்களுடைய கீவேர்டு வைக்கணும். அதேமாரி இன்னும் எப்படி வந்து நம்ம எக்ஸ்பெக்டட் சிடிஆர் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட யூஎஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க, யூனிக் செல்லிங் பாயிண்ட். அதை நீங்கள் வந்து உங்களோட ஹெட்லைன்ஸில் வைக்கலாம், இல்லை ஆஃபர்ஸ் மாரியான ஹெட்லைன்ஸ் வைக்கலாம். அதன் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பெக்டட் சிடிஆர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். செகண்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலவன்சி. ஆட் ரிலவன்சினா ஒன்றும் கிடையாது, யூசர் போட்டு சர்ச் பண்ணுற கொரிக்கும் உங்களோட ஆடுக்கும் எவ்வளோ ரிலவெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது தான். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எப்படி டிஃபைன் ஆகும் அப்படின்னா, அவங்க கொடுக்குற கீவேர்டும் நீங்கள் போட்டிருந்த கீவேர்ட் செக்ஷனில் நீங்கள் போட்டிருந்த கீவேர்டும் ஒன்றா இருந்துச்சுன்னா, உங்கள் ஆடு வந்து ரிசல்ட்டில் ஷோ ஆகும். அந்த கீவேர்டு அவங்க போட்ட கீவேர்டும் உங்கள் ஆடில் போட்டிருக்க கீவேர்டு, அதாவது ஹெட்லைனில் போட்டிருக்க கீவேர்டும் சேமாக இருந்துச்சுன்னா, ஆட் ரிலவன்சி வந்து ஓரளவுக்கு மேட்ச் ஆகும். அதுதான் செகண்ட் திங். தேர்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேண்டிங் பேஜ் எக்ஸ்பீரியன்ஸ். லேண்டிங் பேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா, யூசர் சர்ச் பண்ணி கொண்டு வந்த கொரியும் உங்களோட லேண்டிங் பேஜில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனும் கரெக்டாக இருக்குது. லைக் நீங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக நீங்கள் மேனேஜ் பண்ணியிருக்கீங்க, எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்லியிருக்கீங்க, அவங்க கொரிக்கு ரிலவெண்ட்டான எல்லா கொஷின்ஸ்க்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, லேண்டிங் பேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லாயிருக்கும். ஸ்கோர் அப்படிங்கிறது மினிமம் 7லேருந்து மேக்ஸிமம் 8 வரைக்கும் வச்சுக்கோங்க. 8, 9, 10 எப்படி வேணால் வச்சுக்கலாம். லைக் பிலோ 5ல் இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு நெகட்டிவ் சிக்னல். ஸோ அதை நீங்கள் சால்வ் பண்ணியே ஆகணும். உங்கள் பிஸ்னஸ்க்கும் கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா, கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பண்ணித்தரேன்.